108 நாட்கள் 108 பயிற்சியில் இன்றைக்கு 9ஆம் நாள் பயிற்சி. பணவரவை தரும் மந்திரம். இன்றைக்கி முக்கியமானது இல்லை, எல்லாத்துக்கும் எது எடுத்தாலும் பொருளாதாரம். பணம் இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியும், எல்லா விஷயமே பண்ண முடியும். அப்போ லக்ஷ்மி தேவியை தம் வசம் வைத்துக்கிறது நல்லது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தில் தாமரைப்பூ தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணி மகாலட்சுமியோட மந்திரங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை கூட சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான பலன் இருக்குது. தினம் ஒரு 1008 உரு அப்படின்னு போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு 1008 இல்லைன்னா 108 உருவாவது பண்ணோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த மந்திரத்தோட இது வந்து நல்லா இருக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்ல ஒரு பலனாக நீங்கள் அதில் பார்க்க முடியும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு தாந்திரிக முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குது இல்லையா, அதை அழகாக சுருட்டி பட்டையோட அந்த பண அமௌண்ட்டை சுருட்டி வச்சு பச்சை நூல் சுற்றி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், இது எல்லாமே வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு தாந்திரிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பச்சை கற்பூரம் பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா எப்படியாவது பணம் இதாகிக்கிட்டே இருக்கும், உருவாகிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. தினம் 1008 முறை சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். இதை நம்பிக்கை சொல்லும் பட்சத்தில் நல்ல மாற்றம், பண வரவு கிடைக்கும். சரி, சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பைரவா சரணம்.